மிக முக்கியமான செய்தி. இதை ரகசியமான செய்தினே சொல்லலாம். பத்திரிகையில கசிஞ்சிருக்கு. குறிப்பாக மின்னம்பலம் பத்திரிகை இது குறித்து மிக விரிவாக பல தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. விஜய் டெல்லிக்கு விசாரணைக்கு போனார் இல்லையா, சிபிஐ அலுவலகத்துக்குள்ள போய் 11வது மாடியில ஆபீசர் கதவை திறந்து விஜய் உள்ள போய் என்கொயரியை முடிச்சுட்டு ஈவினிங் வெளியே வந்தார் இல்லையா, இது வரைக்கும் உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து மினிட் பை மினிட்டா பல செய்திகளை மின்னம்பலம் வெளியிட்டு இருக்காங்க. இந்த செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானது அப்படின்னா, கரூர் சம்பவத்துல யாரு குற்றவாளி அப்படிங்கிறத விஜயே வாயை திறந்து சொல்லிட்டார். இவர் தான் இதுக்கு மைய காரணம் அப்படிங்கிறத ஆதாரத்தோடு, அதற்கு முக்கியமாக 2 வீடியோ காட்சிகளை காவல்துறையே அதாவது சிபிஐயே காமிச்சிருக்கிறாங்க. சோ அப்போ அந்த வீடியோ ஆதாரங்கள் விஜயிடம் செய்யப்பட்ட என்கொயரியில யார் உண்மையிலேயே கரூர் குற்றவாளி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா இருக்கு. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, விஜய் உள்ள போறாரு எங்க சிபிஐ அலுவலகத்துக்குள்ள. அவர் போன உடனேயே அவர் பேகை தான் முதல்ல செக் பண்றாங்க. அந்த பேகை செக் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கூட ஆதவர்ஜுனாவும் நிர்மலும் போயிருக்கிறாங்க. ஆதவர்ஜுனாவை நீங்க உள்ள இருக்க கூடாது, நீங்க வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த என்கொயரியினுடைய மொத்த ஆபீஸ்குள்ள இல்லாம வெளியே தனியா வெராண்டால போய் உட்கார சொல்லிட்டாங்க. அதாவது லாபியில உட்கார வச்சிட்டாங்க. கூட சிடி நிர்மல் இருக்காரு, அவர் லாயர் அப்படிங்கிறதுனால நான் விஜய்க்கு அசிஸ்டா வந்திருக்கிறேன் லாயரா அப்படின்னு இருக்காருனால நீங்க பக்கத்து அறையில உட்காருங்க, நாங்க விஜய்கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு, அந்த கேள்விகளை முடிச்சதுக்கு பிறகு நீங்க விஜயோட சேர்ந்து விசாரணைக்கெல்லாம் உட்காரலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நீங்க இப்போதைக்கு பக்கத்துல போய் அந்த ரூம்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. சரி விஜய் உட்கார்ந்து சொல்லிட்டாங்க. சரி வாங்க விஜய் அப்படின்னு சொல்லி விஜய் உட்கார வச்சுட்டு அவருடைய பேகை வாங்கி முதல்ல செக் பண்ணிருக்காங்க. இது குறித்து துல்லியமான செய்தி கசிஞ்சிருக்கு. பேக்ல என்னென்ன இருந்துச்சு, விஜயோட பேக்ல நிறைய பேப்பர்ஸ் வச்சிருந்திருக்கிறாரு. அதுல நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருந்திருக்கு. 1. 2வது பிஸ்கட் பேக்கெட்ஸ், அவருக்கு தேவையான சாப்பிட்ற பொருள், தண்ணி பாட்டில், இது மட்டும் சின்னதா ஒரு பாட்டில் எல்லாம் வச்சிருந்திருக்கிறாரு. இதுல குறிப்பாக அவர் வச்சிருந்த பேப்பர்ல என்ன எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே சிபிஐ என்கொயரி அட்டன் பண்ண ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல், விஜயனுடைய பஸ் டிரைவர், இவங்கள்ட்ட சிபிஐ அதிகாரிகள் பல கேள்விகளை கேட்டாங்க, எழுதியும் வாங்கியிருக்கிறாங்க. சோ இப்படி எழுதி வாங்கின கேட்ட கேள்வி, இதுக்கு அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பதில் அந்த கேள்வியை சின்ன நோட்ஸ் மாதிரி அவர் எழுதி வச்சிருந்திருக்கிறார். அதை ஏன் எழுதி வச்சிருந்திருப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே ஒரே மாதிரி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருந்திருக்கும். சாதாரணமா ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா கூட ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா 4 பசங்களை தனித்தனியா விசாரிக்கும் போது பசங்க அவங்களுக்கு உள்ள பேசிக்குவாங்க, மச்சான் இதை கேட்டா இதை சொல்லு, இதை கேட்டா இதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு யூனிஃபார்மான ஆன்சரை சொல்றதுக்கு தான் எல்லாருமே பிளான் போடுவாங்க. ஆனா இதுல எங்க மாட்டும் இந்த விஷயம் அப்படின்னம்னா, யூனிஃபார்மா ஒரு விஷயத்த சொன்னாலும் தனித்தனி பேப்பர் கொடுத்து டைம் வாரியா எழுத வச்சா மாட்டிக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலை 8:35, காலை 11 மணிக்கு, மதியம் கரெக்டா 1 மணிக்கு, 3 மணிக்கு என்னென்ன எங்கெங்க இருந்தீங்க, என்னென்ன பேசுனீங்க, யார் யார் கூட இருந்தாங்க, இது எல்லாம் டைம் வைஸா எழுதி வாங்கும்போது ஒரு 4 பேர் 5 பேர்த்து எழுதி வாங்கும்போது யாரோ ஒருத்தங்க பிசிறு அடிச்சாங்க அப்படின்னா மொத்தமா மாட்டிக்கும். சோ இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா சிபிஐ அலுவலகத்துல அந்த அதிகாரிகள் ரொம்ப மைன்யூட்டா கையில பேப்பர் கொடுத்து சில கேள்விகளை சொல்லி இந்த கேள்விகளுக்கு தனித்தனியா பதில் எழுதி வாங்கியிருக்கிறாங்க. டைம் வைஸா எழுதி வாங்கியிருக்கிறாங்க. நீங்க முன்னாடி நாள் எங்க இருந்தீங்க, நீங்க எத்தனை மணிக்கு பனையூர் போனீங்க, அதாவது விஜய் கூட வர்றவங்கள, அப்புறம் எத்தனை மணிக்கு விஜய் கார் ஏறினாரு, எத்தனை மணிக்கு ஃபிளைட் போனாரு, ஃபிளைட்டை யாரு புக் பண்ணா, ஃபிளைட் புக் பண்ணும் போதே இது லேட்டா தான் எடுக்கப்படும்னு சொல்லி புக் பண்ணாங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்றாரு, காலைல 8:30 மணிக்கு நாமக்கல் கூட்டம் சொல்றாரு இல்லையா, அப்ப நாமக்கல் கூட்டத்துக்கு 8:30 அப்படின்னா ஃபிளைட் 6 மணிக்கே புக் பண்ணிருக்கணுமா இல்லையா. ஆனா ஃபிளைட் புக் பண்ணப்பட்டதே 8:30 அப்படிங்கும் போது இதெல்லாமே ஒரு ப்ரீ பிளானா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஃபிளைட் புக் பண்ணது யாரு, வேலுச்சாமிபுரத்துல இந்த போலீஸை பார்த்து எத்தனாம் தேதி இந்த கடிதம் கொடுக்கப்பட்டுச்சு, இது மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே தனித்தனியா வாங்கியிருக்கிறாங்க. அது குறித்தான நோட்ஸை தான் விஜய் எழுதி வச்சிருக்கிறாரு. அடுத்தது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விஜய்கிட்ட சில முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதுல முதல் கேள்வி, கரூர் கூட்டத்துக்கு எந்த தேதியில அனுமதி வாங்குனீங்க. விஜய்க்கு அதுக்கு பதிலே தெரிஞ்சிருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, விஜய்க்கும் இது மாதிரியான போய் நேரடியாக காவல்துறை சந்திச்சோ இல்ல டேட்டா பிக்ஸ் பண்ணி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு பேசணும் அப்படிங்கிற மூலம்லாம் அவருக்கு கிடையாது. அவர் கூட இருக்கக்கூடிய அந்த ஆதவர்ஜுனா, நிர்மல் இவங்க சொல்றதை கேட்டு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ எக்ஸாக்டா கரூர் கூட்டத்துக்கு எந்த தேதியில் அனுமதி வாங்கினீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. 2வது, கரூர் கூட்டத்துக்கு எத்தனை மணிக்கு போனீங்க, இது அவருக்கே தெரியும். 7 மணி 7:30 மணிக்கு மேலதான் வந்தார் அவர். ஸோ அப்போ ஒரு விஷயத்துல ரொம்ப 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 தெளிவா இருக்கு சிபிஐ. இதுக்கு முன்னாடி சிபிஐ 10 கேள்வி கேட்டாங்க, இப்போ ஒரு 12 கேள்வி கேட்டிருக்காங்க. அது இல்லாம பேப்பர் கொடுத்து எழுத சொல்றாங்க. எல்லாத்துலயுமே விஜயினுடைய தாமதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தாமதத்தை மையமாக வச்சுதான் கேள்வியே எழுப்பப்பட்டு இருக்கு. ஏன்னா சிபிஐ என்கொயரிக்கு டெல்லி போனார் பாத்தீங்களா 12ஆம் தேதி, அந்த அன்னைக்கு சிபிஐ அலுவலகத்துக்கு லேட்டா தான் போயிருக்கிறாரு.
அப்பவே சிபிஐ அதிகாரிகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ விஜய் லேட்டா வர்றது அப்படிங்கிறது ஒரு கிரைசிஸை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து அவங்க நேரடி எக்ஸாம்பிளா பார்த்துட்டாங்க. அதனாலதான் கரூர் இன்ஸ்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை மணிக்கு வந்தீங்க, யார் இதை வந்து கூட்டத்தை திட்டமிட்டாங்க, நீங்க கரூர் வர்றதுக்கு முன்னாடி நாமக்கல்லுக்கு எத்தனை மணிக்கு சென்னையில இருந்து கிளம்புனீங்க, இந்த டைமை பத்தியே சிபிஐ திரும்ப திரும்ப கேட்கறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த கேள்வி, கரூர் கூட்டத்துக்கு போகும்போது போலீஸ் உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க, அதுவும் ரொம்ப தெளிவா போலீஸ் டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கறாங்க. கரூர் கூட்டத்துல எவ்வளவு நேரம் பேசுனீங்க. ஸோ அப்போ கரூர் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் உங்களை வர சொல்லி டைம் கொடுத்தது மதியானம் 12 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஆனா நீங்க வந்தது லேட்டு. போலீஸ் உங்களை ஈவினிங் 7 மணிக்கு தான் வர சொன்னாங்களா, மாலை நேரத்துல தான் உங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதின்னு சொன்னாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியா சிபிஐ கேட்கறாங்க. போலீஸ் கட்டாயமா அப்படி சொல்லலை. ஏன்னா போலீஸுக்கு தெரியும் வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிறது சுத்தி இருக்கக்கூடிய கொசுவல மில்லா இருக்கட்டும், இல்லை மற்ற இடங்கள் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், குறிப்பாக வட இந்தியர்கள் எல்லாருமே சாயங்காலம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல ஒண்ணு கூடக்கூடியவங்க. ஸோ ஒரு கிரைசிஸ் அந்த இடத்துல கிரியேட் ஆயிரும். அதனால விஜய் 12 மணிக்கு வர்றங்கிறாரு, பேசி முடிச்சுட்டு குறைஞ்சபட்சம் 12 மணிங்கிறது ஒரு 2 மணி நேரம் லேட் ஆனா கூட 2 மணிக்கு வந்துருவாரு. இல்ல ஒரு 3-4 மணிக்கு வந்தா கூட பேசி ஒரு அவர் 15 நிமிஷம் தான் பேச போறாரு. அதையும் கேள்வியா கேட்டிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசினாரு. அந்த பேசி முடிச்சு அவர் போய் போறாரு, கிரௌடு கிளியர் ஆயிர போறது. ஈவினிங் 3-4 மணிக்குள்ள கிரௌடு கிளியர் ஆயிரும் அப்படிங்கறதான் போலீஸினுடைய ஒரு அசஸ்மெண்டா இருந்திருக்கு. ஆனா விஜய் பரப்ட்டு தாமதமா வந்த உடனேயே போலீஸ் அலர்ட் ஆயிட்டாங்க. என்னப்பா இவரு நாமக்கல்லுக்கே லேட்டா வர்றாரு, இவர் கரூருக்கு வர்றதுக்கு மணி 7 ஆயிடும் போல இருக்கு, 7 ஆனா இங்க கிரௌட் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக காவல்துறை நேரடியாகவே போன் பண்ணி ஆதவர்ஜுன் ஆகட்டையும் நிர்மல்ட்டையும் பேசியிருக்காங்க. நீங்க இவ்வளவு லேட்டா வர்றது அப்படிங்கிறது சிக்கலுக்குரிய விஷயமா மாறும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது குறித்தான ஆதாரங்களை சிபிஐயே காமிச்சிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கரூர் கூட்டத்துல எவ்வளவு நேரம் பேசுனீங்க, அவர் எவ்வளவு நேரம் பேசினாருன்னு அவருக்கே தெரியாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எழுதின ஸ்கிரிப்ட்ல அந்த பாட்டு யாரு செந்தில் பாலாஜிக்கு எதிராக பாட்டுக்கு 10 ரூபா பாட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டை மட்டும் பாடிக்கிட்டு என்னங்க ஆம்புலன்ஸ் போகுது, ஏன் என்ன நினைச்சது, உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படி இப்படின்னு எதையோ பேசி விட்டுட்டு உழப்பிட்டு ஓடிட்டார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கரூர் கூட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா அப்படிங்கிறது வேற. திமுக கூட்டம் நடத்தியிருக்காங்க 30 விழாவாங்க, அதுக்கு கவுண்டரா நாம் ஒரு விழா நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஆல்டர்னேட்டா ஒரு விஷயத்தை செய்யறாரு. அதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பின்விளைவா வந்து நிற்குது. அடுத்த கேள்வி பாருங்க, நீங்க பேசிட்டு இருக்கும் போதே செருப்பு கல் வீசப்பட்டதா? ஆமா வீசப்பட்டது, அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. ஏன் வீசப்பட்டது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பையன் ஒருத்தன் செருப்பு மாதிரி வீசிட்டு அவன் ஜாட காமிக்கிறான், இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அப்படின்னு வந்து கூப்பிட்டு காமிக்கிறான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் செருப்பு வீசினது செந்தில் பாலாஜி ஆளு, திமுக ஆளு, உள்ள வந்து தண்ணி எடுத்து தண்ணியில மருந்து கலக்கிட்டாங்க, மருந்து புகையை வீசிட்டாங்க, கழுத்துல கத்தி வச்சு வெட்டினாங்க, அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, இப்படி எல்லாம் ஒரு பெரிய கதையை அவங்க சொல்றாங்க. ஆனா வீசப்பட்ட செருப்பினுடைய வீடியோ காட்சி இருக்கு, அந்த வீசின பையனும் இருக்கான், அவன் என்ன செய்க காமிக்கிறான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஏன்னா வீடியோ இந்த பக்கம் இருந்தும் எடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள், மயங்கி விழுந்துக்கிறாங்க, மக்கள் நெரிசல்ல பாதிக்கப்படுறாங்க, விஜய் அங்க பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஸோ இந்த சீன் தான் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது அடுத்து பாத்தீங்கன்னா, உங்கள் கூட்டத்துக்கு வந்து இறந்தவர்களை பத்தி தகவல் எப்ப உங்களுக்கு தெரியும்? முக்கியமான கேள்வி. விஜய்க்கு அந்த ஸ்பாட்லயே இறந்து போனவங்களை பத்தியான தகவல் தெரியுமா தெரியாதா? சரி, அந்த ஸ்பாட்ல உங்களுக்கு தெரிய வேணாம். நீங்க கரூர்ல இருந்து திருச்சி போயிருக்கிறீங்க, போற வழியில 1 மணி நேரம் நீங்க நின்றுருக்கீங்க. போலீஸ் அதை ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா கேட்டிருக்கிறாங்க, அது தனியா வருவோம். ஸோ அப்போ நீங்க போற டிராவல் டைம்லயே நியூஸ் லைவ்ல ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல யூடியூப்ல வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணிக்கெல்லாம் பார்க்கும்போது 8-9 மணிக்கு பார்க்கும்போதே 10 சாவு 8 சாவு 11 சாவு அப்படின்னு நம்பர்ஸ் அதிகமாயிட்டே போகுது. அதை கேட்க நமக்கு பயமா இருந்துச்சு. என்னடா அது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்பர் ரிவிஷன் ஆகிட்டே போகுது. முதல்ல 4 பேர் இறந்தாங்கன்னு வந்துச்சு, நம்ம கூட ஓகே 4 பேர் அப்படிங்கிறத பார்க்கும்போது வருத்தமா இருந்துச்சு. ஆனா என்னடா அப்படின்னு இருந்துச்சு. 4, 8, 10, 11 மாறும்போது நமக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ என்ன 11 பேரா அப்படின்னு. கிட்டத்தட்ட 33 தாண்டும் போது எனக்குலாம் ரொம்ப பயம். இது வந்து 50, 100 வரைக்கும் போயிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமாயிருச்சு. இதெல்லாம் எப்ப நடந்துருச்சு அப்படின்னா 10 மணிக்கு முன்னாடி நடந்துருச்சு. இந்த விஷயம் எல்லாம் வெளியே வந்துருச்சு, விஷுவல்ஸா வந்துகிட்டு இருக்கு. விஜய் 10 மணிக்கு மேலதான் திருச்சியில பிளைட் பிடிச்சி சென்னைக்கு வர்றாரு. ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எவ்வளவு பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது. நீங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது உங்களை பிரஸ் வந்து மைக்கு காட்டி உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க முயற்சி பண்றாங்க, நீங்க பதில் சொல்லாம அந்த இடத்த விட்டு ஓடுறீங்க. அப்பவே இறப்பினுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்கள் கூட்டத்தில் வந்து இறந்தவர்களை பத்தின தகவல் எப்ப தெரியும்னு தெளிவா கேட்கறாங்க. அதுக்கு விஜய் பதிலே சொல்லலை. இல்ல சார், நான் வந்து பஸ்ல போயிட்டு இருக்கும்போது திருச்சி போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் சார். அவர் பஸ்ல போல, பாதி தூரம் பஸ்ல போயிட்டு 1 மணி நேரம் பஸ்ஸை நிறுத்திட்டு பஸ்ல இருந்து ஒரு காருக்கு மாறி போயிருக்காரு. அதான் யதார்த்தமான உண்மை. அதுக்கான ஆதாரம் வெளியே வந்துருச்சு. ஸோ அப்போ இது எல்லாமே அவர் தெரிஞ்சிருக்கு. ஏன் போலீஸ் இதை கேட்கறாங்க, சிபிஐ இதை கேட்கறாங்க அப்படின்னா, இந்த தகவல் தெரிஞ்சதுக்கு பிறகும் விஜய் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. அடுத்தது பாருங்க, கரூரிலேயே இருந்து இறந்தவர்களை ஏன் பார்க்கவில்லை? இதை நம்மளும் கேட்டோம்.
ஏங்க நீங்க பார்க்கல? உன் கட்சிக்காரன் செத்துருக்கிறான், பொதுமக்கள் செத்துருக்காங்க, நீங்க போய் பார்க்கணுமா இல்லையா? அவன் அப்படியே கொலையும் குத்துயிருமா கிடந்து இறந்துருக்கிறான், உங்களை பார்க்க வந்தவங்க. ஆனா நீங்க போய் அவங்கள பார்க்கல. சரி, நீங்க என்ன சொல்றீங்க? கலெக்டர் என்ன உடனே கிளம்ப சொல்லிட்டாரு, போலீஸ் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திட்டாங்க, இதெல்லாம் ஓகே, ரைட். அது உண்மையா இருக்கா இல்லையாங்கிறது தனி கேள்வி. அப்படி சொன்னாங்கன்னே வச்சுக்குவோம். நீங்க திருச்சி தானே போனீங்க, உங்களை கரூர்ல தானே இருக்க வேணாம்னு சொன்னாங்க, திருச்சியில ஸ்டே பண்ணிருக்கலாமே. ஒரு நாள் அங்கே ரூம் போட்டு 2 ஹோட்டலில் தங்கியிருக்கலாம். சரி, ஓகே, சென்னை போயிட்டீங்க, ஃப்ளைட் புக் பண்ணி வச்சிருந்தீங்க, சென்னை போயிட்டீங்க. சென்னை வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இவ்வளோ செய்தி வந்துருச்சு அடுத்த நாள் காலையில். உடனே கிளம்பி அடுத்த நாள் நீங்கள் வர வேண்டியதானே? திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சியினுடைய பிரமுகர்கள் எல்லாமே வந்துட்டாங்க. எங்க கரூருக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் உங்கள் கட்சியிலிருந்து ஒரு ஆள் வரல. சரிங்க, நீங்க தான் செலிபிரிட்டி, நீங்க வந்தா கூட்டம் வரும், நீங்க வந்தா பிரச்சனை வரும். ஆதவர்ஜுனா வந்திருக்க வேண்டியதானே? புஷி ஆனந்த் வந்திருக்க வேண்டியதானே? சிடி நிர்மல் வந்திருக்க வேண்டியதானே? மதியழகன் ஏன் ஓடி ஒளிஞ்சாரு? நீங்க எல்லாரும் வரல அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நீங்க எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிருக்கிறீங்க. அன்னைக்கு நீங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டு இன்னைக்கு வந்து லோயலா மணியா இருக்கட்டும், இல்ல அந்த யூடியூபரா இருக்கட்டும், எல்லாரும் நீங்க மேடை ஏறி வக்கனையா பேசிட்டு இருக்கீங்க. சிபிஐ அதான் கேக்குது, ஏன் வரல அப்படின்னு. உண்மையா நேர்மையா நீங்க இதுக்கு பதில் சொல்றீங்களா? அடுத்தது முக்கியமான கேள்வி, அப்படி இறந்தவர்களை நீங்கள் பார்க்க கூடாதுன்னு உங்களை தடுத்தது யாரு? இவங்க சொல்றாங்க போலீஸ் தடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, ரைட், போலீஸ் தடுத்துச்சு. நீங்க திரும்பி கரூருக்கு வர வேண்டியதானே? நீங்க 2 வாரம் கழிச்சு கரூருக்கு வர்றதுக்கு பர்மிஷன் கேட்டீங்க. அந்த பர்மிஷன் லிஸ்ட்டை என்ன நானே படிச்சு பார்த்தேன். நீங்க பர்மிஷன் கேட்டப்ப அந்த கடிதத்துல என்ன இருந்துச்சுன்னு நான் படிச்சு பார்த்தேன். ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. இப்படியெல்லாம் நீ ஒன்றும் கரூருக்கு வந்து செத்தவங்க வீட்டுக்கு இலவு விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ மெட்ராஸ்லேயே இரு அப்படின்னு நானே ஒரு வீடியோ போட்டேன். நீங்க திருச்சி வரும்போது திருச்சி ஏர்போர்ட்ல யாருமே இருக்கக்கூடாது, குறிப்பாக உங்க ரசிகர்கள் யாரும் இருக்கக்கூடாது, பிரஸ் யாரும் இருக்கக்கூடாது, எனக்கு மற்றவங்களால தொந்தரவு வரக்கூடாது. திருச்சியிலிருந்து கரூருக்கு நான் ரோட்ல வழியா போறேன், இந்த ரோடு வழியா நான் போகும்போது எல்லா சிக்னலுமே பச்சை லைட்ல இருக்கணும், எனக்கு வந்து கிரீன் காரிடர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்களா இல்லையா? கிரீன் காரிடர்னா முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியுமா தெரியாதா? யாராவது இறக்குற சூழ்நிலையில் இருந்தாங்க, அவங்களுக்கு சில உறுப்புகள் தேவைப்படுது, ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் வேற யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்கள உறுப்பை எடுத்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் கிரீன் காரிடர் அப்படின்னா எல்லா சிக்னலையும் ஓப்பன் பண்ணி வச்சு காவல்துறையினுடைய பாதுகாப்புல வேகமா கொண்டு போய் ஆப்ரேட் பண்ணி அந்த ஆர்கன்ஸை பிளான்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ். அது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். இப்போ என்ன நீங்க திருச்சியிலிருந்து என்னத்தை கொண்டு வரீங்க? உங்க கிட்னியும் ஹார்ட்டையும் தானமா கொடுக்க போறீங்களான்னு கேட்குறேன். நீங்க இறந்தவங்க வீட்டுக்கு தானே போறீங்க, அதுக்கு எது கிரீன் காரிடர்? அதை விட மோசமான விஷயம், இவர் போய் இறந்தவங்க வீட்டில் இலவு விசாரிக்கும் போது, இறந்தவங்க வீட்டில் துக்க விசாரிக்கும் போது அந்த வீட்டை சுற்றி 2 கிலோமீட்டருக்கு யாரும் இருக்கக்கூடாது, காவல்துறை பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு. அப்போ நீங்க ஒரு வீட்டில் டெத் ஆயிடுச்சுன்னு வர்றீங்க அப்படின்னா பக்கத்து வீடெல்லாம் காலி பண்ணி இடிச்சிடலாம், இடிச்சுட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இவர் இந்த இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்காரங்க ரிலேட்டிவ்ஸை, அம்மா அப்பாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாராகனாலும் இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், இவங்க எல்லாத்தையும் ஒரு மண்டபத்தில் வச்சு பார்க்கறதா ஒரு முடிவெடுத்தார். அப்படி அந்த மண்டபத்தை சுற்றி 2 கிலோமீட்டருக்கு யாரும் இருக்கக்கூடாது, குறிப்பாக பிரஸ் வரக்கூடாதுன்னு சொன்ன முதல் ஆள் நீங்க தான். 41 பேர் செத்துருக்கிறான். இது இந்தியா முழுக்க அல்ல, உலகம் முழுக்க செய்தியா மாறி இருக்கு. அப்போ பொதுமக்கள்கிட்ட ஒரு பொய்யான ரூமர் பரப்பப்பட்டிருக்கு, திட்டமிட்டு பரப்புனது நீங்க அந்த ரெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பரப்புனீங்க. பத்திரிக்கைக்காரங்க உங்கள்கிட்ட நேர்மையா ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன், பத்திரிக்கைக்காரன் பக்கத்திலே வரமாட்டேன், வரக்கூடாது அப்படின்னு எழுதி கொடுத்தது யாரு? நீங்க தான் எழுதி கொடுத்தீங்க. ஸோ அப்போ இந்த கண்டிஷனோட தான் நீங்க கரூருக்கு வரேன்னு சொன்னீங்க. அதனால தான் தாமதமாச்சு. அதுக்கு பிறகு எல்லா மக்களையும் நீங்க ஊர்லயே கூப்பிட்டு, எங்க மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு விசாரிச்சிங்க. இதுல முக்கியமான அடுத்த கேள்வி, கரூர்ல இருந்து புறப்பட்டு நடுவுல 1 மணி நேரம் எங்க இருந்தீங்க, யார் யார்கிட்ட பேசுனீங்க? இங்கதான் நீங்க மாற்றீங்க. கரூர்ல இருந்து எதுல கிளம்புனீங்க? பஸ்ல கிளம்புனீங்க. திருச்சிக்கு போற வழியில பஸ்ஸை நிறுத்திட்டு அந்த பஸ்ஸுக்குள்ள 1 மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறீங்க. இங்கதான் என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த பஸ்ஸுக்குள்ள இருந்தது யார் யார்? ஹெச் வினோத் இருந்தாரா? அந்த படத்தினுடைய ஜனநாயகன் படத்தினுடைய இயக்குனர். ஏன் அப்படின்னா, ஜனநாயகன் படத்து ட்ரெய்லர்லேயே ஒரு சீன் வருது, இவர் பேருந்து மேலே நின்று பேசும்போது கொடியோட ரசிகர்கள் அப்படியே கொந்தளிக்கிற மாதிரி. இதை லைவா எடுக்கிறதுக்காக, ட்ரெய்லர்ல பயன்படுத்துறதுக்காக நீங்க இந்த காட்சிகளை ஷூட் பண்ணீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. ஸோ அந்த கேள்வி ஆப்வியஸாக எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். ஸோ அப்போ ஹெச் வினோத் இருந்து அதை டைரக்ட் பண்ணாரா? குறிப்பாக வேலுச்சாமிபுரத்துக்கு உங்களை போக வேண்டாம்னு சொன்னாங்க அந்த ஸ்பாட்டுக்கு, ஆனால் அங்கே ட்ரோன்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறதுனால கரெக்டாக அந்த பிளேஸில் சர்க்குலேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏன் போனீங்க அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை கேட்குறாங்க. உங்கள்கிட்ட இருந்து எந்த காலத்துலையுமே பதில் வர்றதில்ல. ஆனால் 1 மணி நேரம் நீங்கள் வண்டியை நிறுத்தி என்னவோ பண்ணியிருக்கீங்க, யார் யார்ட்டையும் பேசியிருக்கீங்க. இது ஆதாரத்தோடு சிபிஐ இருக்கு. சிபிஐ இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பிரச்சார பஸ்ஸில் லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எதுக்கு செஞ்சீங்க? அது ஏன் செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் பதில் சொல்லியிருக்காரு, இல்லை லைட்டுக்கு லூஸ் கனெக்ஷனாக போயிடுச்சு அப்படிங்கிறாரு. எவனாவது நம்புவானா? சிபிஐ லூஸான்னு கேட்குறேன்.
இல்ல தமிழ்நாடு போலீஸ் லூஸா? இல்ல நாங்கெல்லாம் மக்கள்லாம் லூஸா? இல்ல நீங்க தான் லூஸா? லைட் லூஸ் ஆயிருச்சு, அதனால தான் ஆஃப் ஆயி ஆன் ஆச்சு அப்படிங்கிறீங்களே, அந்த காட்சிய ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்துச்சு. உங்க முகத்த காமிக்கும்போது ரசிகர்கள் கத்துவாங்க. வேணும்னா லைட் ஆஃப் பண்ணும்போது அந்த சத்தம் குறையும். திருப்பி உங்க முகத்த காமி லைட் ஆன் பண்ணுவாங்க. ஸோ இந்த விளையாட்டுக்கெல்லாம் எங்கள என்ன நீங்க முட்டாள்ன்னு நினைச்சீங்களா? ஸோ இது ரொம்ப அவமானகரமான ஒரு விஷயம். 2வது முக்கியமான விஷயம் அதுக்கு அடுத்தது கரூர் கூட்டத்துக்கு எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு தந்தாங்க? ஆதவர்ஜுனா உட்பட உங்க கூட இருந்தவங்க போலீஸ் என்ன சொன்னதாக சொன்னாங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க தான் எதுவுமே தெரியாது. அட்லீஸ்ட் உங்க கூட இருந்த ஆதவர்ஜுனா கிட்ட போலீஸ் என்ன சொன்னதாக சொன்னாங்க. அதுக்காவது நீங்க பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க. இதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் 2 வீடியோக்களை போட்டு காமிச்சிருக்கிறாங்க போலீஸ்காரங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. போலீஸ் வந்து ஆதவர்ஜுனா கிட்ட நீங்க வேலுச்சாமிபுரத்துக்குள்ள பஸ்ஸை ஓட்டிட்டு போகாதீங்க, கூட்ட நெரிசல் ஏற்படும், அசம்பாவிதங்கள் ஏற்படும் சொல்லியிருக்கிறாரு. அத யாரு ஆதவர்ஜுனா உங்கள்கிட்ட சொன்னாரா? இல்ல உங்களுக்கு தெரியுமா? அதையும் மீறி ஆதவர்ஜுனா டிரைவர், அதாவது விஜய் பஸ் டிரைவரை வேலுச்சாமிபுரத்துக்கு ஓட்ட சொல்லியிருக்காரு பஸ்ஸை. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி அது. போலீஸ் நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அது யார் மூலியமா சொல்லுச்சு? ஆதவர்ஜுனா மூலியமா சொல்லுச்சு. ஆதவர்ஜுனா இருந்தாலும் டிரைவர்கிட்ட நீங்க போங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆதவர்ஜுனா A1 குற்றவாளி. அவர்கிட்ட காவல்துறை சொல்லியிருக்கு. அதுக்கான வீடியோ ஆதாரங்களை காமிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த சில விஷயங்கள் லீக் ஆச்சு. நாம அது குறித்து வீடியோவும் போட்டோம். அதாவது ஆதவர்ஜுனா போலீஸ் என்கிட்ட சொல்லலன்னு சொன்னப்ப சிபிஐ ஒரு வீடியோவை காமிச்சு, இங்க பாருங்க போலீஸ் உங்கள்கிட்ட சொல்ற வீடியோ இருக்கேன்னு காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா ஒத்துக்கிட்டாரு. அதே கேள்வியை வேற மாதிரி இப்ப விஜய்கிட்ட கேட்கிறாங்க. அப்போ ஆதவர்ஜுனாவிடம் காவல்துறை சொல்லி இருக்கிறார்கள், உள்ளே போனால் அசம்பாவிதம் ஏற்படும், வேலுச்சாமிபுரத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்கார். அதையும் மீறி ஆதவர்ஜுனா எடுத்துட்டு போயிருக்கிறார். ஆதவர்ஜுனா தான் இதுல பிரைம் அக்யூஸ்டாக மாற்றார். விஜய் அதை ஒத்துக்கிட்டார். ஆமா எனக்கு தெரியாது, அவரை நீங்க கேட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சோ அப்போ ஒட்டுமொத்தமாக கரூர் சம்பவத்திற்கு A1 குற்றவாளியாக ஆதவர்ஜுனா மாட்டுகிறார். அதற்கு பிறகு விஜய், புஷி ஆனந்த், சிடி நிர்மல் இவர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக மாட்டுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சிபிஐ இவ்வளவு கேள்விகளை ரொம்ப நுட்பமா கேட்டிருக்கிறாங்க. விஜயும் ஆதவர்ஜுனாவும் தான் குற்றவாளின்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்க கேள்வியை கேட்டாங்க. அதுக்கான ஆதாரம் அவங்கள்ட்ட இருக்கு. என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இறந்தவர்களுக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.